சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா, அம்மா, ஆமா. வாங்க போவோம். உள்ள வாங்க. வாங்கயா, வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா. இந்த உடுப்புல இன்னைக்கு தான் உங்களை முதல்ல பாக்குறேன். அது பொங்கலுக்கு வாடனம்மா எடுத்து கொடுத்தாங்க ஐயா. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கியா? நன்றிங்க ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள்மா. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அம்மா, ஆனந்தி, அம்மா, ஆனந்தி. வாண்ணே, வாங்க நீ. இப்பதான் நானும் கோகிலாக்காவும் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, திடீர்னு வந்திருக்கீங்க. சௌந்தர்யா சொல்லும் போது கூட எனக்கு நம்பிக்கையே வரல. ஏமா வாரேன்னு சொல்லல? நேற்று ராத்திரி தாமா முடிவெடுத்தான். உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி சொன்னோம். உங்க அண்ணன் அவன் வீட்டுக்கு தான் நேரா வர சொன்னான். நாங்க தான் இல்லப்பா, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு, நம்ம நேரா ஆனந்தியை பார்க்க ஹாஸ்டலுக்கே போயிடலான்னு சொல்லி வர சொன்னோம். அவன் தான் கூட்டியாந்தான். நீயாவது சொல்லிருக்கலாம்லம்மா. சொல்லிருந்தா நீ இவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பியா புள்ள? அதனாலதான் சொல்லல. அப்போ இவங்களா வராங்கன்னு உனக்கு தெரியும். உன் வேலைதானா இது? என்கிட்டயே மறைச்சிட்டேல நீ. அம்மா ஆனந்தி, பொங்கலுக்கு எங்களை வந்தே ஆகணும்னு சொல்லி எங்களை ஊர்ல இருந்து வர வச்சது வார்டர் மேடம் தாம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். மேடம், என் மனசுக்குள்ள எவ்ளோ பாரம் இருந்துச்சுன்னு என்னால சொல்லவே முடியாது. இப்போ எல்லா பாரமும் இறங்கின மாதிரி இருக்கு. இவங்க என்னைய பெத்தவகதே, ஆனா நீங்களும் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து ஒவ்வொன்னையும் யோசிச்சு எனக்காக செய்றீங்க. ரொம்ப நன்றி மேடம். ஆனந்தி, அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு நன்றியும் சொல்ற. யாராச்சும் இப்படி அம்மாக்கு நன்றி சொல்லுவாங்களா? நீ சந்தோஷமா வாழ உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனந்தி. தைரியமா இரு. வேலண்ண, நீங்க தலைப்பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்கீங்கன்னு ஆனந்தி கிட்ட பெரிய பில்டப்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க பொங்கல் சீரு? தோ இங்க இருக்கு. ஆனந்தி, இந்தா, இது உனக்கு. வாங்கிக்கோ. இது உங்களுக்கு. இதெல்லாம் ஓகே. கரும்புங்க. அது பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. ஏன் ஆனந்தி, இப்பவாவது போய் சந்தோஷமா ரெடி ஆயிட்டு வா. உன் மனசு சந்தோஷமா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். புரியுதா? இதை எடுத்துட்டு போ. ஆனந்திய சந்தோஷமா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுமா. ஆனா இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்கு. அன்பு தானே? ஆமாமா, நான் அன்பு கிட்ட பேசி எப்படியாச்சும் இங்க வர சொல்றேன். இல்லம்மா, நீ பேச வேண்டாம், நாங்க பேசி வர சொல்றோம். அதான் மரியாதையா இருக்கும். ஆமாமா, இம்புட்டு தூரம் வந்துட்டு நாங்க ஒரு வார்த்தை பேசலனா நல்லா இருக்காது கோகிலா. அப்ப பேசுவாங்க. அதுவும் சரிதான், அவங்களே பேசட்டும். எல்லாரும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அன்பு அம்மா தடுத்தாலும் அன்பு கண்டிப்பா வருவாப்ல. அவர் இங்க வரது ஆனந்திக்கு தெரிய வேணாம். அப்புறம் அவ ஏதாவது சொல்ல போறா. அதுவும் சரிதான். அப்ப இன்னைக்கு கோகிலாக்காவோட சேர்த்து அன்பனுக்கும் ஆனந்திக்கும் தலைப்பொங்கல் வைக்க ஏற்பாடு செஞ்சிட வேண்டியதுதான்.
அது எங்களுக்கு தலை பொங்கல், அதான் ஷாப்பிங் போறோம். உங்களுக்கு மட்டுமா? அன்பனனுக்கும் ஆனந்திக்கும் கூட தான் தலைப்பொங்கல். அன்பு, தலை தீபாவளி தான் கொண்டாடாம விட்டீங்க. தலை பொங்கல் கொண்டாடினா நல்லா தானே இருக்கும்.